ராகுல் காந்தி கூட அங்கிள் கூட ஸ்பெஷலா ஒரு தனி பீஸ் கொடுத்துறேன். எல்லா ஐடியாலாம் மைண்ட்ல பிளான் பண்ணி வந்து ஓகே எடுத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் அது சொன்னது இத அப்படியே வெச்சுக்கோங்க டாடி. சின்ன சின்ன கொடுங்க. Thank you so much. பாய் குடுத்து அப்படியே. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அருமையான இனிமையான அழகான என் சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். இந்த எரேமியா 1:5 படியே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை வளர்ந்து எனக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வா, இந்த மாதிரி பணி செய்வான்னு ஆண்டவர் முன்னாடியே அறிஞ்சிருந்து எனக்கு இப்படி ஒரு ப்ரெஷியஸ் மொமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருக்காரு. குரோம்பேட் இமாக்குலேட் கன்செப்ஷன் சர்ச்சுக்கு லெஃப்டில் அங்கே தான் ஒரு நைட்டில் பயங்கர இடி மழையோட கொட்டுற மழையில் அந்த வீட்டிலையே நான் பிறந்துட்டேனா. என் அம்மாவும் நர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட் எங்கள் உஷா ஆண்டி, அவங்களும் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான நர்ஸ். இந்த மழையில் எப்படி ஹாஸ்பிட்டல் போக முடியும், வீட்லேயே நான் உனக்கு டெலிவரி பார்க்குறேன் தங்கம், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உஷா ஆண்டிக்கு அவ்வளோ பெருந்தன்மை, பாசம், நல்லெண்ணம், அக்கறை, தைரியம், கான்ஃபிடென்ஸ் எல்லாம். என் அம்மாவும் நம்பிக்கை இருக்கு உஷா நீ பாருன்னு ஒத்துக்கிட்டாங்களாம். ஆண்டி என்கிட்ட சொன்னது, நீ பிறக்கிற அன்னைக்கு பிரீத்திமா இங்கே மழைனா மழை, அப்படி ஒரு மழை, பயங்கரமான இடிமழை பிரீத்திமா, அந்த 20-25 வருஷமாக சென்னையில் நான் அப்படி ஒரு மழையை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி கொட்டுற மழையில் இந்த வீரத்தாய்கள் மூலமாக இந்த 2 நர்ஸ் அம்மாங்களோட அன்பு, தியாகம், துணிச்சல், கான்ஃபிடென்ஸ், பெருந்தன்மையில் தான் ஆண்டவர் என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவருக்கு பல கோடி நன்றிகள். என் மனசார உஷா அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள். இன்னும் ஒரு திருநங்கை லாலா அம்மா, அவங்க தான் நான் பிறந்த அப்புறம் அந்த தொப்புள் கொடி 5 கொடி வேஸ்ட் எல்லாத்தையும் ரொம்ப பெருந்தன்மையாக கொடுங்கம்மா நான் போகிறேன்னு எடுத்துகிட்டு அந்த கொட்டுற மழையில் இருட்டோடு நடந்து போய் புதைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க வயசுக்கு இப்போ அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்கள நான் பார்க்க முடிஞ்சிருந்தா எங்கே புதைச்சிங்கம்மான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த இடத்துல கடை கம்பெனி ஏதாச்சும் இருக்கலாம், அங்கேயும் போய் இங்கே தான் என்னோடய தொப்புள் கொடியை புதைச்சாங்களாமான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு அங்கே கூட ஒரு கேக் வெட்டியிருக்கலாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். எனக்கு இதுவே பெரிய பாக்கியம். அந்த திருநங்கை என் பாட்டி வயசு இருக்கும், ஆனால் லாலா அம்மான்னு சொல்கிறேன். அந்த லாலா அம்மாவுக்கும் என்னோட ரொம்ப ஸ்பெஷலான தேங்க்ஸ். பின்ன உஷா அம்மாவோட ஹஸ்பண்ட் சத்யன் அங்கிள் வீட்டில் டெலிவரி நடந்தனால அவங்களோட 2 வயசு குழந்தையோட அந்த ராத்திரியில் கொட்டுற மழையில் வெளியே போய் வாசலில் நின்றுருக்காங்க. சத்யன் அப்பாவுக்கும் அந்த குழந்தை ரம்யாவுக்கும் என்னுடைய நன்றிகள். என் அம்மாவை அவங்க நர்ஸ் ஃப்ரெண்ட் கிட்ட நம்பி விட்டுட்டு போன என்னோட அப்பாவுக்கும் நிறைய தேங்க்ஸ். அப்போ அம்மா அப்பா ஊட்டியில் செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. இங்கே சென்னைக்கு ரயில்வே இன்டர்வியூக்காக வந்து எனி டைம் குழந்தை பிறக்கலான்னு டாக்டர் சொல்லி நான் குரோம்பேட்டில் அந்த வீட்டிலையே பிறக்கும்படி பயங்கர இடியோட மழையை கொட்டி என்னை வெல்கம் பண்ணி நான் ஃப்யூச்சரில் இப்படி அதை கொண்டாடுற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு அந்த ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை அப்பா கூடவே அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தா நான் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ பிறந்திருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தால் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கலாம். அங்கெல்லாம் போய் இவ்வளோ உரிமையோட டெலிவரி பார்த்த நர்ஸோட என்னால் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியாது. இது எனக்கும் உஷா அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சென்டிமெண்டல் மொமெண்ட். என் அம்மாவுக்கும் தான். ஆனாலும் எங்கள் 2 பேருக்கு உள்ளே இருக்க அந்த ஃபீல் எனக்கும் உஷா அம்மாவுக்கும் மட்டும்தான் உணர முடியும். இந்த ஹாலுக்கு நடுவில் ஸ்டூலில் கேக் வச்சுருக்க அதே இடம் தான் நான் பிறந்த இடம். நான் பிறந்த அதே டைமுக்கு கேக் வெட்ட இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குன்னு எல்லோரும் கேக்கோட ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ப்ளூ ஷர்ட் என்னோடய அப்பா மிஸ்டர் இமானுவல், என் எய்ம்ஸ் டார்லிங். அவர் பக்கத்தில் இருக்கிற எல்லோ ஷர்ட் தான் எங்கள் சத்யன் அங்கிள். லெஃப்டில் க்ரீன் சாரீ என்னோடய அம்மா சகாய மேரி, என் சகாய் தங்கம். அவங்க பக்கத்தில் இருக்கிறது எங்கள் ஜெய்சிலி ஆண்டி, அவங்க ஹஸ்பண்ட் முருகன் அங்கிள், அவங்களோட 2 பேர் பசங்க ரோஹன் குட்டி, நிமிம் குட்டி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா?
birthday to you. நீ தான் ஊதி ஆரம்பிங்க. Happy birthday, dear Preeti. Happy birthday to you. Happy birthday. God bless you, dear. May God bless you and keep you. Happy birthday to you. Happy இதுல வெற்றியா அல்ல வெற்றியா முதல்ல விஷாண்டி கொடு அவங்க தான் அப்படியே மாமா கூட ரெண்டு பேரும் இங்கம்மா இன்னும் கொண்டுடுங்க அவங்க ரெண்டு ரீசன்ட்லி வந்து ராகுல் காந்தி கூட அங்கிள் கூட தனி பீஸ் கொடுத்துறேன். எல்லா ஐடியாலாம் மைண்ட்ல பிளான் பண்ணி வந்துருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அது சொன்ன தனியா பீஸ் கொடுத்து குழந்தைகள் வெற்றி மாமா குழந்தை உங்க முதல் குழந்தை ஆமா அதுதான் தெரியுமா குழந்தை அந்த ராகுல் காந்தி பசங்க டெல்லியில அவங்களுக்கு பிரசவம் பார்க்கும்போது கூட இருந்த நர்ஸ் வந்து சரி, யார் யார் சரி போல யார் யார் பிடிக்கும் கேட்டீங்கன்னா எல்லாருமே கால் பண்ணுங்க. ஆமாங்க Thank you so much. சரி ஆண்டி வர மாட்டாங்க. போட்டோ பா மாமா ஹாப்பி பர்த்டே சொல்லு. இது செகண்ட் கேக். உஷா ஆண்டியோட 2வது மக எங்கள் ஐஷுமா எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்கா. தேங்க்யூ ஐஷுமா. இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். இப்போ கத்தி நீ முடிச்சுக்கோ. அதை எடுத்து கீழே வச்சிருக்காங்க. குடி கத்திய அதெல்லாம் நல்லா வெட்டுவான். ஐஷு அழகு கேட்கணும். சூப்பர்டா. சரி மட்டர் கூட போட்டுலாம். தாத்தா கையில ஐஷு சொல்ல ஒரு பிரீத்தி வராது. பர்த்டே சொன்னேன். என்னைய வச்சு வெட்டுறேன்னு நினைச்சிருக்கேன். அது கூட முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துறேன். தட்டில் போட்டு கட்டுன்னு இல்லையே. அதே கட்டுங்க. அதே தட்டில ஒரு கையில கொடுத்துருமா. கையில அந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான லைஃப் டைம் ஹாப்பி மெமரியாக அமைஞ்சது. காலையில் மடிப்பாக்கம் துயலூர் தென்னை ஆலயத்தில் மாஸ் பார்த்துட்டு அங்கே ரீடிங் அல்லேலூயாவோட கிடச்சிது. மாஸ் முடிஞ்ச உடனேயே அப்போது இருந்த ஃபாதர் தெரேஸ் கையால் ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் பிரீத்தின்னு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பாக்ஸ் எனக்கு கொடுத்தாரு. அப்போ இருந்த ரொம்ப ஹம்பிளான ஸ்வீட்டான குக் ஜெயா அக்கா. நான் காஃபி டீ குடிக்கிறது இல்லைன்னு தூரத்தில் பார்க்கிங் ஷெட்டில் இருக்க ஆஃபீஸ் வரைக்கும் நான் வேணான்னு சொன்னாலும் ஏன் சிஸ்டர் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, என் கையால் ஏதாவது சாப்பிடுங்க சிஸ்டர்னு சலிக்காமல் மனசார அன்போடு எனக்காக டெய்லி சுடு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. என்றைக்கும் இல்லாமல் தடவை அங்கே ரெஃபெக்ட்ரியில் உட்காந்து ஃபாதர் கூட அந்த ஜெயா அக்கா கையால் சாப்பிட்டேன். அவங்க 2 பேருக்குமே என்னுடைய தேங்க்ஸ்.
சாப்பிட்டுட்டு நான் பாரிஷில் அப்போது கொஞ்சம் அஃபிஷியல் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹெல்ப் தான், சம்பளத்துக்கு இல்லை. என்னோடய ஒர்க்ஸ் கொஞ்சம் முடிஞ்சிட்டு லக்கிலி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே பக்கத்தில் இருக்க உறங்கும் நிலை சேப்பர் ஸ்லீப்பிங் செயின்ட் ஜோசப் சர்ச்சில் அடோரேஷன் ஸ்பெஷல் ஹை மாஸ் லஞ்ச் எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் தான் என் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனேன். உடனேயே அம்மா கூட கிளம்பி குரோம்பேட் இமாக்குலேட் கன்செப்ஷன் சர்ச்சுக்கு ஈவினிங் மாஸ்க்கு போயாச்சு. மறுபடியும் அங்கே 3வது மாஸ். எனக்கு முன்னாடியே ஜெய்சிலி ஆண்டி போய் எனக்கு ரீடிங் வாங்கி வச்சுட்டாங்க, எங்கள் சிஸ்டர் பாப்பா வரான்னு சொல்லி. பர்த்டே அன்னைக்கு என்னால் அதை மறுக்கவும் முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச நற்கருணை ஆண்டவரோட பிரசன்னத்துக்கும் அமலோற்பவ மாதாவுக்கும் நடுவில் நான் பிறந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்துலேயே நின்று ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அல்லேலூயாவும் பாடினேன். அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தான் உஷா ஆண்டி வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து போனோம். அப்பாவும் அன்னைக்கு எனக்காக நேரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். கரெக்டாக நான் பிறந்த அதே டேட்டில், அதே வெட்னஸ்டேயில், அதே டைமுக்கு நான் பிறந்த இடத்துலையே அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த உஷா அம்மா, சத்யன் அப்பா, என்னோடய அம்மா அப்பா கூடவே பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆவியானவர் ஒளி கொடுத்தாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் இவ்வளவு தான் நினச்சேன். ஆனால் அந்த இடமே நிறையிற அளவுக்கு பக்கத்தில் இருந்த குட்டீஸும் வந்திருந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் உட்கார இடம் இல்லை, நிற்க கூட இடம் இல்லை. அந்தளவுக்கு அந்த இடமே ஃபுல்லாகி மூவர் கடவுளோட பிரசன்னமும் நிறைய ஏஞ்சல் சயின்ஸோட ப்ரெசன்ஸும் எங்கள் கூட இருந்தது. பொதுவாக எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ எம் வெரி லக்கி, கிஃப்டட், ஸ்பெஷல் அண்ட் பிளெஸ்ஸட். தேங்க்யூ ஹோலி ட்ரினிட்டி காட் அண்ட் ஆல் ஹெவன்லி ஹோஸ்ட். ஐ லவ் யூ ஆல். அப்போ மட்டும் நான் உடம்பு சரியில்லாமல் ஒரு 8 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருந்தனால என் அம்மா அப்பா கூட இருந்துட்டு திருப்பி மடத்துக்கே வந்துட்டேன். அப்பாவுக்கும் அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி சர்வீஸில் கடைசி வருஷம். இந்த மாதிரி ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ் ஒருவேளை திருப்பி வரலாம், வராமலும் போகலாம், ஒருவேளை இன்னும் பெட்டராக கூட அமையலாம். அதில் ஒரு அன்சர்டென்ட்டி இருக்குது. இப்படி ஒரு ப்ரெஷியஸ் லைஃப் டைம் மெமரியை ஆண்டவர் எனக்கு ப்ளெஸ் பண்ணி கொடுத்த இந்த பிளெஸ்ஸிங்கையும் என்னோடய ஹாப்பினஸ்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினச்சேன். லாஸ்ட்டாக குரோம்பேட் புகாரி ஹோட்டலில் அம்மா அப்பா, முருகன் அங்கிள், ஜெய்சிலி ஆண்டி, அவங்க பேர பசங்க ரோஹன் குட்டி, நிமின் குட்டியோட டின்னர் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு. போனால் அம்மா அவங்களோட ஆசைக்குன்னு அவங்க ஒரு குட்டி கேக் என் பேர் எழுதி வாங்கி வச்சுருந்தாங்க. அது 3வது பர்த்டே கேக். ஃபுல் லைஃப்க்கு இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷனே எனக்கு போதும், நிறைவாக இருக்குது. இது எல்லாமே போன வருஷம் நடந்தது, 2023 என்னோடய பர்த்டே அன்னைக்கு. ஏன் இவ்வளோ லேட்டாக இந்த வருஷம் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த ஒரு வருஷமாக எனக்கு அதை விட ப்ரியாரிட்டிஸ், மற்ற ஊழியங்கள், மற்ற வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது முக்கியமானது ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருந்தது. இதுக்கும் மேலே லேட் பண்ண வேண்டாம், இந்த வருஷமாவது இந்த பர்த்டேக்கு இதை ஷேர் பண்ணிடலாம், கொஞ்சம் மொபைல்லையும் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வருஷம் எப்படியாவது ஷேர் பண்ணிடலான்னு பண்ணுறேன். நான் ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருப்பேன், ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். நிச்சயமாக எனக்காக ஜெபிக்கிற, என்னை நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஈவினிங் மாஸ் முடிஞ்ச பிறகு ஃபோன் பார்த்து பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பர்த்டே பேபியோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும், உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மலையால், மாதா பிள்ளை. நன்றி.